இது ஒரு நிஞ்சா உலகம். இங்க ஸ்ட்ரென்த்து தான் எல்லாம். பவர் இல்லைன்னா ரெஸ்பெக்ட் இல்லை. ஒரு பையன் வில்லேஜில் இருக்கிற எல்லாராலையும் வெறுக்கப்பட்டான். மாஸ்டர்னு சொல்லி அவனை தனியா விட்டுட்டாங்க எல்லாரும். ஆனா அதே பையன்தான் ஒரு நாள் இந்த நிஞ்சா உலகத்தையே காப்பாத்த போறான் அப்படின்னு யாருமே நினைக்கல. இன்னைக்கு நம்ம அனிமே சீரீஸ்ல நருட்டோல இருக்கிற டாப் 10 பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸா பார்க்க போறோம். அளவில்லாத பவர்களையும் காட் லெவல் சக்கராவையும் கொண்டவங்களை இந்த லிஸ்ட்ல பார்க்க போறோம். 10th பிளேஸ்ல இருக்கிறது நம்ம காரா. இவன் சாண்ட் வில்லேஜுடைய ஒரு மான்ஸ்டர் குழந்தை. சுக்காக்கு அப்படின்ற ஒன் டைல் பீஸ்டோடைய ஜிஞ்சூரிக்கு தான் இவன். காராவுடைய இங்கிலீஷ் டப்ல சில வார்த்தைகள். ஒய் டு பீப்புள் ஹேட் மீ ஈவன் பிஃபோர் நோவிங் மீ. காராவுடைய சாண்ட் ஷீல்டு இருக்கே, அது யாராலையும் டிஃபென்ஸ் பண்ணவே முடியாத ஒரு பவர்ஃபுல்லான ஷீல்டு அது. ஏன்னா அவனுடைய சாண்டுன்றது பார்த்தீங்கன்னா இனிமே அட்டாக் பண்ண அவனே கவனிக்கலைனாலும் அந்த சாண்டு வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணும். இவன் ஒரு வாட்டி கோவப்பட்டுட்டான் அப்படின்னா இவனுடைய கண்ட்ரோலு காமு எல்லாமே டெட்லியாக போயிடும். இவனுக்கு 10th பிளேஸை கொடுத்ததெல்லாம் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. உங்களுக்கு இதில் எதனா அப்ஜெக்ஷன் இருந்தால் கமெண்ட்டில் போட்டுருங்க. நைன்த் பிளேஸில் இருக்கிறது நம்ம மைட் காய் தான் இருக்காரு. நிஞ்சுட்ஸு கிடையாது, கெஞ்சுட்ஸு கிடையாது, சக்கரா கண்ட்ரோல் கூட கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் மாத்ராவே கதற வச்சான். ஆனால் எட்டு கேட்டி ஒருத்த ஓப்பன் பண்ணால் பிளட்லாம் ஹீட்டில் அப்படியே பாயில் ஆகும், போன்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும், ஈவன் பாடி செல்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகவே ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த ஸ்டேஜில் காய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காட் லெவல் பவர் ரீச் பண்ணியிருப்பாரு. யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஜுட்ஸும் காட்லி ஜூஸுன்னு தான் சொல்லணும். இவனை என்னன்னு சொல்லுவீங்க போங்க. நம்ம மாதராவே அவனை நீ தாண்டா இங்கே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு சொல்கிற லெவலுக்கு ரொம்ப ரொம்ப பவர் நின்று பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாரு நம்ம ஆளு. Power tens of times greater than that of the 5 Kage. I'll acknowledge this chakra of yours. Of all those who have fought me over the years, there's no one who surpasses you at Taijutsu. நம்ம லிஸ்ட்ல 8வது பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை இட்டாச்சி தான் இருக்கான். இவனை பிடிக்காத ஆளே கிடையாதுங்க. நம்ம ஆளுக்கு இவன் ஒரு வில்லனும் சொல்லிட முடியாது, ஹீரோனும் சொல்லிட முடியாது. இவனுடைய லைஃபே ஒரு ட்ராஜரியாக போயிருக்கும். இவனுடைய கிளானை இவன் கையாலேயே கொல்ல சொல்லி இவனுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. பண்ணா மட்டும்தான் உலக போரையே தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஆளுக்கும் வேற வழி இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு பல வழிகளை தாண்டிக்கிட்டு தன்னுடைய வில்லேஜில் இருக்கிற தன்னுடைய கிளானை அவன் கையாலேயே கொண்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. தன்னுடைய அப்பா அம்மாவை தன் கையாலேயே கொல்றது, தன்னுடைய ஊர் மக்களில் இருக்கிற நம்மளுடைய சொந்தக்காரங்களும் எல்லாரையும் தன்னுடைய கைகளாலே கொண்டுட்டு மனசு ஃபுல்லாக வலியோடு உக்காஞ்சிருப்பான் ஒருத்தன். ஆனால் அவன் சொன்னது ஒன்றே ஒன்று தாங்க, என்னை பற்றி இந்த உலகம் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்னுடைய வில்லேஜ் நல்லா இருக்கணும், அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காகவே இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் பாருங்க. இவனுடைய பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங்கன், மங்கைக்கு ஷேரிங்கன், அமத்தராசு, சுக்கியோமி, சூசனோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு தலைவன் ரொம்ப பவர்ஃபுல்லு. தன்னுடைய தம்பிக்காகவும் வில்லேஜுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருப்பான் இவன். இவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. நம்ம லிஸ்ட்ல டாப் 7 பிளேஸ்ல இருக்கிறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்பீடுக்கே எல்லோ ஃபிளாஷ் தான் டெபனிஷன்னு சொல்கிற லெவலுக்கு நம்மளுடைய ஸ்பீடுக்கு நருட்டோ சீரீஸில் எவனை நிற்க முடியாதுன்ற லெவலுக்கு இருப்பாங்க. சண்டைக்கு எவனா வந்து நின்று நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொன்னால் அடுத்த செகண்டே அவன் செத்து கீழே விழுந்து கிடப்பாங்க. அந்தளவுக்கு நம்மால் அவ்வளோ வேகத்தோடைய பவரோடைய உச்சத்தில் இருப்பாங்க. நம்மால் சொன்னது ஒரே வார்த்தை தாங்க, நான் என்னுடைய வில்லேஜை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஒருவேளை என்னுடைய வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிற லெவலுக்கு நம்ம ஆள் ரொம்ப பெரிய ஆளுங்க. நம்ம ஆளுக்கு பவர்ஸ்ன்னு சொல்லணும்னா நிறைய பவர்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க. நம்ம ஆளுகிட்ட இருக்கிற 1-2 ஜுட்ஸு யூஸ் பண்ணாலே எந்த எனிமையாக இருந்தாலும் டிஃபீட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். அதுலேயே ஃபைங் ரீஜன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா எனிமி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அவன் செத்து போயிடுவாங்க. நம்மளுடைய பேட்டில் ஐக்யூன்னு பார்த்தீங்கன்னா காட்லியாக இருக்கும். நம்மளால் சண்டை ஆரம்பித்த அடுத்த செகண்டே அவனுடைய பேட்டில் அவன் எந்த மாதிரி சண்டை போடுறான், அவன் எப்படி அடிக்கலான்ற லெவலுக்கு ஃபுல்லாக ஆராய்ஞ்சிருவாங்க. நம்மளால் குராமாவை சீல் பண்ணுறதுக்காக நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் தன்னுடைய உயிரியை சாக்ரிஃபைஸ் பண்ணி செத்துட்டு இருப்பாருங்க. Roger, Roger.
நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கிறது நம்ம சாஸ்கே உச்சிகா தாங்க. இவனை பற்றி 2 வார்த்தையில் சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவேஞ்சுக்காகவே பிறந்தவன், டார்க்னஸ்லேயே வளர்ந்தவன். என்னுடைய ஆரம்பத்தில் இவனுடைய ஒரே குறிக்கோள் நான் பழி வாங்கணும், என்னுடைய டார்க்னஸ்லேருந்து நான் வெளியே வரணும், என் கிளானை நான் திருப்பி கொண்டு வரணுன்றது தான் இவனுடைய ஒரே குறிக்கோளுங்க. ஆனால் எப்போ அவங்க அண்ணனை பார்த்து அவங்க அண்ணன் இந்த மாதிரி ஒரு நல்லவனாக இருந்து இவனுக்காக தான் மொத்த கிளானே அழிச்சான்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சோ, ஈவன் அவன் அப்போ கூட திருந்திருக்க மாட்டாங்க. நான் அழிக்கிறேன்டா இந்த வில்லேஜ்னு சொல்லி அடுத்த ஆளை கிளம்பியிருப்பான். இவனுடைய பவர் லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மங்கைக்கு ஷரிங்கன், ரினேகன், அப்புறமா பல வகையான ஜுட்ஸூஸை எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருப்பான். உச்சிகா கிளானில் இருந்ததுலேயே டாப் பவர்ஃபுல் உச்சிகானா இவன் தான் சொல்லலாம். லாஸ்ட்டில் நருட்டோக்கு ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் ஆப்பனண்ட்டுன்னு கூட இவனை சொல்லலாம். லாஸ்ட்டில் சண்டை போட்ட நருட்டோ விசஸ் சாஸ்கே பேட்டில் கிட்டத்தட்ட ஒரு லைட்டும் டார்க்னஸும் சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு இறங்கி அடிச்சுக்குவானுங்க. இவனுங்க சண்டையை பற்றி நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால நம்ம அடுத்த லிஸ்ட்டுக்கு போயிடுவோம். பார்ட் 2 வீடியோவில் மிச்சம் இருக்கிற 5 பிளேஸும் யார் யார் இருக்காங்கன்றத நம்ம பார்ப்போம். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2ன்ட்டு கமெண்ட்டை போட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ அதிகமாக லைக் பண்ணுறீங்களோ உங்களுடைய டார்கெட் 100 லைக்ஸ் தான். அந்த 100 லைக்ஸ் மட்டும் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பார்ட் 2 வேகமாக வந்துடும். பார்ட் 2வில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.